ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்தால் வரவேற்கிறதுக்கு நிறைய மாஜிகள் ரெடியாக இருக்காங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி எதனால இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா தென் மாவட்டங்குள்ளே பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி தொகுதியும் பார்த்தீங்கன்னா அடங்குது. ஸோ விருதுநகரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஓபிஎஸ் ஆதரவு வந்தால் ஜெயிச்சிரான்ற ஒரு எண்ணத்தை தான் இப்போ வந்து ராஜேந்திர பாலாஜி இருக்காரு. ஏன்னா இப்போ வந்த எம்பி எலெக்ஷனில் வந்து விஜயபிரபாரனுக்கு கொஞ்சம் நூலளவில் தான் பார்த்தீங்கன்னா தோத்துருக்காரு. பட் திருப்பியும் 2026 பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு வந்து நிற்கணும்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் ஆதரவு எல்லாம் இருந்தால் தான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியுன்ற மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம தெரியும் இன்னொரு மாஜியும் பார்த்தீங்கன்னா வீரமணி, அவரும் என்ன சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் சசிகலா வரலாம் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் மட்டும்தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் ஜெயக்குமார் போன்ற எடப்பாடி பழனிசாமியோட வாய்ஸாக கருதுறவங்க யாருமே சசிகலா ஓபிஎஸ்க்கு இனி இடம் இல்லைன்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்கிற போது ஒரு சில மாஜிக்கள் எடப்பாடியை பொதுச்செயலாளர் ஏற்றுக்கலாம், கட்சிக்குள்ளே வந்துக்கலாம், நீங்கள் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டியில் கொடுங்க, அவங்க வந்து சேர்த்துப்பாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அப்போ உட்கட்சி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடி நடந்துட்டு இருக்கு தெரியுது தெளிவா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.